என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். சுகமாய் இருக்கிறீர்களா? உங்களை இந்த டுடேஸ் விக்டரியின் மூலமாய் பார்ப்பது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. உங்கள் முகத்தை நேரடியாக பார்க்க முடியவில்லை என்றாலும் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்காக திறப்பிலே நிற்கிறோம். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி மன்றாடி ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த பைபிள் கால்ஸின் ஆவிக்குரிய குடும்பத்தில் இருக்கிறீர்கள். பைபிள் கால்ஸ் ஊழியமானது சுயநலம் இல்லாது முழு உலகத்தில் உள்ள தேவ பிள்ளைகளை நேசிக்கிற ஒரு ஊழியம். ஆகவே நீங்கள் எங்களால் நேசிக்கப்படுகிறீர்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாதம் தேவன் திருப்பி தருகிற மாதம், திரும்ப பெற்றுக்கொள்கிற மாதம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஏனெனில் கர்த்தர் அப்படி நமக்கு சொன்னார். இன்றைக்கும் ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவ்வேளையில் என் புத்தி எனக்குள் திரும்பி வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. நேபுகாத் நேச்சார் என்ற ஒரு அரசன் சொன்ன வார்த்தை இது. இந்த அரசன் மேன்மையாய் உயர்த்தப்பட்டிருந்தவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பெருமை உள்ளே வந்தது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை ஏன் இழந்து போகிறார்கள் என்றால், கொஞ்சம் உயர்ந்தவுடன் பெருமையும் கூடவே உயர்ந்து விடுகிறது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஒரு சிலரை பார்த்து உனக்கு பெருமையின் ஆவி இருக்கிறது என்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஒருவேளை என்னை பார்த்து யாராவது அப்படி சொன்னால் என்னால் அன்றைக்கு இரவு தூங்க முடியாது. ஆண்டவரே, என்னை பார்த்து இப்படி சொல்லிவிட்டார்களே, நான் எந்த இடத்தில் பெருமையோடு இருக்கிறேன், எனக்கு சொல்லும். நான் என்னை தாழ்த்துகிறேன், என்னை உடைக்கிறேன், என்னை வெறுமையாக்குகிறேன் என்றுதான் சொல்லி எனக்கு பழக்கம். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்குள் பெருமையின் ஆவி இருக்கிறது என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்னை பார்த்தா அப்படி சொன்னீர்கள் என்று கேட்பீர்கள். இல்லை, இந்த அரசனுக்குள் பெருமையின் ஆவி இருந்ததினால் ஆண்டவர் அவனை கீழே தள்ளினார். ஒரு மிருகத்தை போல வனாந்திரத்தில் அலைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அது உண்மை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பெருமை வந்ததினால் மேன்மையிலிருந்து கீழே தள்ளப்படுகிறார்கள். சிலர் தங்களுக்குள் இருக்கிற பெருமையினால் உயர்த்தப்படவே முடியவில்லை. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவர் தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே, எந்த இடத்தில் நான் பெருமையோடு இருக்கிறேன்? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு அறிவிருக்கிறது, என்னால் தான் சகலவற்றையும் சிறப்பாய் செய்ய முடியும், மற்றவர்களால் அது முடியாது. நான் நன்றாய் ஜெபிக்கிறேன், நான் நன்றாய் உபவாசிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஊழியம் செய்கிறேன். ஏதோ ஒன்றில் பெருமை இருக்கிறதா? கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிற அந்த மேன்மையில் பெருமை கொள்ளுகிறீர்களா? தாழ்த்தி விடுங்கள். தாழ்த்தினால் இந்த அரசன் சொன்னது போல நீங்களும் சொல்ல முடியும். என்னவெல்லாம் திரும்ப வந்தது? திரும்ப வாசிக்க விரும்புகிறேன். என் புத்தி எனக்குள் திரும்பி வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமார் பிரபுக்கள் எல்லாரும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. புத்தி வந்தது, மேன்மை வந்தது, ராஜ்யபாரம் வந்தது, மந்திரிமார்கள் வந்தார்கள், மகிமையும் மகத்துவமும் திரும்ப வந்தது. தாழ்மையுள்ளவனை தேவன் உயர்த்துகிறவர். தாழ்மையுள்ளவன் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வார். உங்களை தாழ்த்துங்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பார். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அரசன் நேபுகாத் நேச்சார் பெருமையினால் கீழே விழுந்தாரப்பா. வனாந்திரத்திலே விலங்கை போல அவர் அலைந்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இன்றைக்கு உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மேட்டிமையான காரியங்கள் இருக்கும் என்றால், ஆண்டவரே, நீர் மனம் இறங்கி எல்லாவற்றையும் அவர்கள் தாழ்த்துவதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எல்லாம் திரும்ப வரட்டும். ரெஸ்டோர் எவ்ரிதிங் ஓ காட். எல்லாவற்றையும் திருப்பி தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் திரும்ப தருகிறவர். நேபுகாத் நேச்சாருக்கு திருப்பி கொடுத்தது போலவே உங்களுக்கும் எல்லாவற்றையும் திரும்ப தருவார். இந்த தேவன் உண்மை உள்ளவர். நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.